வணக்கம். கோகுலாஷ்டமி என்று சொல்லப்படக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை எதுக்கு கொண்டாடுறோம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளோட அவதாரத்தில் ஒன்று கிருஷ்ண அவதாரம். துவாரகையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் கம்சன் தன் தங்கையான தேவகிக்கு வசுதேவரை மனம் முடிச்சு வைக்கிறான். மனம் முடிச்ச கையோட அந்த தேரில் அந்த ஊர்வலமாக அழைச்சிட்டு வரான் தன் தங்கையை. அழைச்சிட்டு வரும்போது வானத்தில் ஒரு அசரீரி கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. இதை கேட்டோன்னா கோபம் அடைஞ்ச கம்சன் என்ன செய்யறான், உடனே வாள் எடுத்து தன் தங்கையையும் வசுதேவரையும் கொல்றதுக்கு முற்படுகிறான். அப்படி இருக்கும்போது வசுதேவர் சொல்றாரு பொறுமையா, இப்பதானே எங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்கு, 8வது குழந்தைட்டு தானே பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் எங்களை கொல்ல பாக்குறீங்க அப்படிங்கும்போது, சரி உங்களுக்கு பிடிச்ச சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறேன்னா வசுதேவரையும் தேவியும் சிறையில் அடைச்சிடுறாங்க. முதல் குழந்தை பிறக்குது. இந்த செய்தி கேட்டோன்னு கம்சன் விரைவாக சிறைச்சாலைக்கு வர்றான். அந்த குழந்தையோட 2 கால்களுக்கு தரையில் அடிச்சு கொண்டு வர்றான். வசுதேவர் கேட்குறாரு அப்பையும், 8வது குழந்தைட்டு தானே பிரச்சனை, முதல் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, ஏன் கொண்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் கிடையாது, ஏன்னா அவனுக்கு உயிர் பயம் ஜாஸ்தி, எந்த குழந்தையாட்டாலும் மரணம் வரலாம் அப்படின்ற பயம் அவனுக்கு ரொம்ப வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் நான் கொல்லதான் செய்வேன் அப்படின்ட்டு போயிடான். உடனே வசுதேவருக்கு ஒரு வைராகியம் வந்துடுது. இப்படிப்பட்ட ஒரு தங்கச்சின்னு பார்க்கலாம், தங்கச்சி கணவர்னு பார்க்கலாம், முதல் குழந்தை அதுவும் பிறந்த குழந்தை, இப்படி ஒரு இரக்கம் இல்லாத ஒரு அரக்கன் இங்கே வாழ தகுதியே இல்லை. அதனால கண்டிப்பா 8வது குழந்தைகிட்ட உனக்கு மரணம் நடந்தே தீரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறக்குது, 3வது குழந்தை பிறக்குது, 4வது 6 குழந்தை வரைக்கும் பிறந்தது. 6 குழந்தைய கம்சன் அடிச்சே தூக்கி வீசி கொன்னுறான். 7வது குழந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேடனின் அம்சமான பலராமன். தேவிகி கருவில் உருவாகும் போது இறைவனோட அருளால அந்த கரு உருமாற்றம் செய்யப்பட்டு வசுதேவரின் முதல் மனைவியான ரோஹிணி வயிற்றுல வளருது. அவங்க கோகுலத்துல இருக்கிறாங்க. அப்படி உருவாகக்கூடிய அந்த கரு தான் பலராமன். அவங்க கோகுலத்துல பிறக்கிறார். ஆனால் கேட்குறான் கம்சன், என்னாச்சு 7வது குழந்தை அப்படிங்கும்போது, இல்லை கரு கலைப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக 8வது கரு உருவாகுது. அப்படி வளர்ந்து வரும்போது அந்த பிறக்கக்கூடிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி. சிறைச்சாலை அப்படியே கரிய இருளா இருக்கு, மழைச்சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே ஒளி பொருந்திய முகத்தோட அந்த குழந்தை பிறக்குது. பிறந்தோடனேயே என்னை கொண்டே கோகுலத்தில் விட்டுருங்க அப்படிங்கும்போது, வசுதேவர் என்ன செய்யறாரு, அந்த குழந்தைய கூடையில வச்சு அந்த மழை வெள்ளத்துல தூக்கிட்டு போறாரு. ஆதிசேடன் பாம்பு கொடையாக வருது. கோகுலத்துல போய் நந்தகோபர் இல்லத்துல யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய மாத்திட்டு கிருஷ்ணனை அங்க வச்சுட்டு இரவோடு இரவா வந்துடுறார் சிறைச்சாலைக்கு. கதவுகள்லாம் மூடப்படுது. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா கம்சன் வழக்கம் போல வர்றான். எந்த விஷயம், 8வது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னு வர்றான். வந்த வேகத்தை என்ன செய்யறான், அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை எதுவும் அவனுக்கு தேவையில்லை, கொல்லணும் அவ்வளவுதான். 2 கால்களையும் பிடிச்சு அப்படி ஓங்கி அடிக்க போகும்போது அப்படியே காளி தேவியா உருமாறி அந்த காளிதேவி பேசுறா. என்ன அப்படின்னா, கம்சா உனக்கு மரணம் நிச்சயம், உன்னை கொல்லக்கூடிய குழந்தை பாதுகாப்பான இடத்துல தான் வளருது, நானே உன்னை கொன்றுவேன் நீ செஞ்ச காரியத்துக்கு. என் தலைமுடியை பிடிச்சி எடுத்து அடிச்சிருந்தா கூட நானே கொன்றுப்பேன், ஆனா என் காலை நீ பிடிச்சிட்ட, என் காலை பற்றியவங்களை நான் விட மாட்டேன், அதாவது கைவிட மாட்டேன், அதனால நீ உயிர் பொழைச்சிட்ட இப்ப, ஆனா உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்றான். யார் அந்த காளி தேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கையா இப்போ வழிபடுறோம் பார்த்தீங்களா, காளி தேவி இப்படின்னு சொல்லிட்டு அந்த காளி தேவி மறைஞ்சிருது. இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் யசோதையின் மைந்தனாக கோகுலத்துல தான் அண்ணன் பலராமனோட சந்தோஷமா சௌக்கியமா வளர்ந்துட்டு இருக்காரு. அவர் செய்யற அந்த சின்ன சின்ன குறும்புகள், அந்த வெண்ணையை திருடி திங்கிறது, பெண்களை கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, அந்த பசு கூட்டங்களோட இருக்கிற எல்லாருமே ரசிக்கிறாங்க. ரசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணன் தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எல்லாரும் அழைக்கிறாங்க. அதனால கிருஷ்ணன் பிறந்த அந்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு வடநாட்டில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. வடநாட்டில் மட்டும் இல்லை, நம்மளும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம். இதனால தான் கோகுலாஷ்டமி நம் கொண்டாடப்படக்கூடிய காரணம். சரியா?